அன்புக்குரியவர்களே, இந்த மாலை வேளையிலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகின்றோம். இந்த திருச்சபையின் சார்பிலே வரவேற்கின்றோம். இந்த நாளிலே இந்த திருமண ஆராதனையை சிறப்பிக்கும்படியாய் நம் மத்தியிலே வருகை தந்திருக்கிற நம்முடைய சென்னை பேராயத்தின் முன்னாள் பேராயர் பேரருட்திரு தேவசகாயம் ஐயா அவர்கள் நம் மத்தியிலே வந்திருப்பது மகிழ்ச்சிக்குரிய ஒரு காரியம். இந்த நாளிலே மகிழ்ந்து இந்த திருச்சபையின் சார்பிலே, இந்த திருச்சபையின் போதகரின் சார்பிலே, நிர்வாக குழு அங்கத்தினர்கள் சார்பிலே, செயலர் பொருளர் சார்பிலே ஐயா அவர்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றோம். மற்றும் இந்த ஆராதனையை சிறப்பிக்கும்படியாய் வந்திருக்கிற தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயத்தினுடைய போதகர்கள், மூத்த போதகர்களையும் அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த திருமண ஆராதனை 1 மணி நேரம் 15 நிமிடங்களுக்குள்ளாக நிறைவுறும். ஆகினாலே ஆலயத்திலே கூடி வந்திருக்கிற நீங்கள் அமைதி காக்கும்படியாக இறுதி வரை உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சிறு பிள்ளைகள் தொந்தரவு செய்யாமல் பாதுகாத்து கொள்ளுங்கள். உங்கள் அலைபேசியை அமைதி நிலைக்கு நீங்கள் கொண்டு செல்வது நல்லதென்று உங்களை நான் அறிவுறுத்துகின்றேன். பக்தி வினயத்தோடு இந்த திருமண ஆராதனையிலே நாம் நம்மை இணைப்போம். ஜபத்தோடு கூட நின்ற வண்ணமாக நாம் இந்த திருமண ஆராதனைக்கு ஆரம்பமாக தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாக பாடல் தாளில் இருக்கிற முதலாம் பாடல், ஏதெனில் ஆதி மனம் உண்டான நாளில என்ற பாடலை பாடுவோம். Yeah.
தவிர மற்றொரு உட்காரணும். பிரியமானவர்களே, ஸ்டீஃபன் ஆல்பர்ட் என்கின்ற இந்த மாப்பிள்ளையையும் பெனிட்டா ஜாய்ஸ் என்கின்ற இந்த பெண்ணையும் திருமணத்தில் இணைப்பதற்காக கடவுள் முன்னிலையில் நாம் கூடி வந்திருக்கிறோம். திருமண வாழ்க்கை கடவுளால் நியமிக்கப்பட்டது. எல்லா மனிதரும் இதை மேன்மையானதாக கொள்ள வேண்டும் என்று திருமறை கட்டளையிடுகின்றது. நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கலிலேயாவில் கானா ஊரில் தம்முடைய பிரசன்னத்தால் இதை ஆசீர்வதித்தார். திருமண வாழ்க்கை குறித்து நமது ஆண்டவர் சொல்வதை கேளுங்கள். படைப்பு முதல் கடவுள் அவர்களை ஆணும் பெண்ணுமாக படைத்தார். இது நிமித்தம் ஒருவன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பார், இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். ஆகவே இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே மாம்சமாயிருக்கிறார்கள். இப்படி இருக்க கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருப்பானாக. ஆகையால் திருமணத்தை ஒருவரும் அற்பமாய் எண்ணி யோசனையின்றி செய்யாமல் கருத்தோடும் ஜெபத்தோடும் திருமணம் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் நோக்கங்களை சிந்தித்து அதை செய்வது அவசியம். கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் இன்பத்திலும் துன்பத்திலும் தங்கள் வாழ்நாள் முழுவதும் தோழமையும் உதவியும் ஆதரவும் அளிக்கவும் கடவுள் தாமே படைத்து கிறிஸ்துவில் மீட்டு கொண்ட மனித சுபாவ உணர்ச்சிகளை அவரே தூய்மைப்படுத்தி வழிநடத்தவும், குடும்பங்களில் பிள்ளைகள் பிறந்து கடவுளுக்கு மகிமையாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவில் வளர்க்கப்படவும், இவ்விதமாய் திருமணத்தை மேன்மையுள்ளதாக கருதுவதால் மனக்குலம் உறுதியான அடிப்படைகளில் நிற்கவுமே திருமணம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஸ்டீஃபன் ஆல்பர்ட், பெனிட்டா ஜாய்ஸ் இவ்விருவரும் இந்த தூய நிலைமையில் ஒன்றாக்கப்படுவதற்காக இங்கே வந்திருக்கிறார்கள். ஆனால் உங்களில் யாருக்காவது திருச்சபை நியமப்படியும் தேச சட்டப்படியும் இவ்விருவருக்கும் திருமணம் நடக்கக்கூடாதென்று நியாயமான தடை ஏதாவது தெரியுமானால் அதை இப்பொழுதே தெரிவிக்க வேண்டும். இல்லாவிட்டால் இனி இதை குறித்து ஒரு காலம் ஒன்றும் சொல்லக்கூடாது. ஸ்டீஃபன் ஆல்பர்ட், பெனிட்டா ஜாய்ஸ், நீங்கள் இருவரும் திருமணத்தில் ஒன்றாய் இணைக்கப்படக்கூடாதபடி உங்கள் இருவரில் யாருக்காவது ஏதாவது காரணம் இருந்தால் அதை இப்பொழுதே தெரிவிக்க கடவுள் முன்னிலையில் உங்கள் இருவருக்கும் கட்டளையிடுகின்றோம். ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய உதவியின்றி நாங்கள் யாதொன்றையும் தகுந்த முறையில் செய்ய திராணியற்றவர்கள். ஸ்டீஃபன் ஆல்பர்ட், பெனிட்டா ஜாய்ஸ் இவ்விருவரையும் உமது பராமரிப்பின்படி இங்கே அழைத்து வந்தேன். ஆதலால் இவர்கள் இருவரும் உம்முன் திருமண ஒப்பந்தத்தில் உடன்படவும், இவர்கள் கொடுக்க போகும் வாக்குறுதிகளை உண்மையாய் பாதுகாக்கவும் உம்முடைய பேரருளை இவர்களில் பெருகச் செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கின்றோம். ஆமென். ஸ்டீஃபன் ஆல்பர்ட் என்ற நீர் பெனிட்டா அவர்களை உம் மனைவியாக ஏற்றுக்கொண்டு அவரை மாத்திரம் உம் வாழ்க்கை முழுவதும் பற்றி கொள்வீராக. ஆம். பெனிட்டா என்ற நீர் ஸ்டீஃபன் என்ற இவரை உம் கணவராக ஏற்றுக்கொண்டு அவரை மாத்திரம் உன் வாழ்க்கை முழுவதும் பற்றி கொண்டு வாழ்வீரா? ஆம், பற்றிக் கொள்கிறேன். பெற்றோர் முன்பாக வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
ஸ்டீஃபன் ஆகிய நான் பெனிட்டா ஆகிய உம்மை மனைவியாக ஏற்றுக்கொண்டு இன்று முதல் நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் நாம் இருவரும் உயிருள்ளவரை கடவுளுடைய நியமப்படி உம்மை நேசிக்கவும் காப்பாற்றவும் வாக்கு கொடுக்கிறேன். பெனிட்டா ஆகிய நான் ஸ்டீஃபன் ஆகிய உம்மை என் கணவராக ஏற்றுக்கொண்டு இன்று முதல் நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் நாம் இருவரும் உயிர் உள்ளவரை கடவுளுடைய தூய நியமப்படி உம்மை நேசிக்கவும் காப்பாற்றவும் வாக்கு கொடுக்கிறேன். இவ்வாக்குறுதியை கடவுள் கேட்டார், நாமும் கேட்டோம். நாம் ஜெப நிலையிலிருந்து அடுத்த பாடலை நாம் பாடுவோம். புத்திக்கு எட்டாத அன்பின் வாரி பாரும் என்ற ஒரு பாடல்.
இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த திருமாங்கல்யத்தை அளிக்கும் ஸ்டீஃபன் ஆல்பர்ட்டும் இதை அணிந்து கொள்ளும் பெனிட்டா ஜாய்ஸும் ஒருவருக்கொருவர் உண்மையாயிருக்கவும் தங்கள் ஆயுள் முழுவதும் அன்பில் நிலைத்திருக்கவும் இந்த திருமாங்கல்யத்தையும் இம்மணமக்களின் மேல் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். சபையார் அனைவரும் எழுந்து நிற்போம். பூஷணம் கொஞ்சம் வாங்க. கொடுக்காதீங்க, எப்படி எடுக்க முடியுமோ அப்படி. வலது கையில தாலி. உறுதியான நம்பிக்கைக்கும் நிலையான அன்பிற்கும் அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை உனக்கு அணிவிக்கிறேன். என்னுடைய சரீரத்தால் உன்னை கனப்படுத்துகிறேன். என் உலக ஆஸ்திகள் அனைத்தையும் உன்னோடு பகிர்ந்து கொள்கிறேன். உறுதியான நம்பிக்கைக்கும் நிலையான அன்பிற்கும் அடையாளமாக
இந்த திருமாங்கல்யத்தை ஏற்றுக்கொள்கிறேன். என்னுடைய சரீரத்தால் உம்மை கனப்படுத்துகிறேன். என் உலக ஆஸ்திகள் அனைத்தையும் உம்மோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஸ்டீஃபன் ஆல்பர்ட்டும் பெனிட்டா ஜாய்ஸும் கடவுளுக்கு முன்பாகவும் இந்த திருச்சபைக்கு முன்பாகவும் ஒருவருக்கொருவர் தங்கள் வாக்குறுதியை தெரிவித்திருக்கபடியால் இவர்கள் கடவுளுடைய தூய நியமப்படியும் நம்முடைய நாட்டின் சட்டப்படியும் கணவனும் மனைவியுமாய் இருக்கிறார்கள் என்று பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அறிவிக்கிறேன். ஆமீன். ஆகையால் கடவுள் இணைத்தவர்களை மனிதர் பிரிக்காதிருப்பாராக. ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள கடவுளே, பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்திற்கும் நாமக்காரராயிருக்க எங்கள் பிதாவே, இப்பொழுதும் அது நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கிற ஸ்டீஃபன் ஆல்பர்ட், பெனிட்டா ஜாய்ஸ் என்னும் இவர்கள் மேல் உமது ஆசீர்வாதத்தை அனுப்பியருளும். இவர்கள் உண்மையாய் இசைந்து வாழ்ந்து தங்களுக்குள் செய்து கொண்ட வாக்குறுதியும் திட்டமாய் பாதுகாத்து உமது நேயமுடி நடக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். பிதாவாகிய கடவுள், குமாரனாகிய கடவுள், பரிசுத்த ஆவியாகிய கடவுள் உங்களை ஆசீர்வதித்து பராமரித்து பாதுகாப்பாராக. ஆண்டவர் உங்களை இரக்கமாய் கண்ணோக்கி நீங்கள் இவ்வாழ்க்கையில் சேர்ந்து வாழ்வதனால் மறுமையில் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள உங்களை சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாலும் கிருபைகளாலும் நிரப்புவாராக. ஸ்டீஃபன் ஆல்பர்ட், பெனிட்டா ஜாய்ஸ் உங்கள் இருவரையும் கணவனும் மனைவியுமாக கண்டு கர்த்தருக்கு மகிமை செலுத்தும் வண்ணமாய் வாழ்த்துகின்றோம். இன்றைக்கு உங்களுக்கு அநேக வெகுமதிகள் வரவேற்பு நிகழ்ச்சியின் பொழுது கொடுக்கப்படும். குடும்பத்தின் சார்பிலே, நண்பர்கள் மற்றவர்கள் சார்பிலே முதல் பரிசாக இந்த தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் தூய யோவான் ஸ்நானகர் ஆலயத்தின் சார்பிலே விலை மதிப்பெற்ற இந்த வேதாகமத்தை உங்களுக்கு கொடுப்பதிலே நாங்கள் பெருமகிழ்வு கொள்ளுகின்றோம். இந்த வேதாகமம் உங்கள்
அலமாரியை அல்லது உங்கள் ஷெல்ஃபை அலங்கரிப்பதற்கு அல்ல. இது உங்களை கர்த்தருக்குள் நீங்கள் அலங்கரித்துக் கொள்வதற்காக. அனுதினமும் இதை வாசித்து இதன் பயனை நீங்கள் பெற வேண்டும். மற்ற புத்தகங்களுக்கும் இந்த பரிசுத்த வேதாகமத்துக்கும் உரிய ஒரு முக்கியமான வித்தியாசம், வேறுபாடு என்ன என்றால், மற்ற புத்தகங்கள் நமக்கு சில தகவல்களை தருகிற புத்தகங்கள். ஆனால் இந்த புத்தகம் மாத்திரமே நம்மை மறுரூபப்படுத்துகின்ற புத்தகம். The other books give us some informations, but this is the one book which transforms people, transforms you and I. ஆகையினாலே ஒவ்வொரு நாளும் இதை வாசியுங்கள், தியானியுங்கள். கர்த்தர் அருளுகிற ஆசீர்வாதங்களிலே பெருகுங்கள். உங்கள் குடும்ப வாழ்வு கர்த்தருக்கு மகிமையான கலங்கரை விளக்காக அமைய உங்களை அன்போடு வாழ்த்துகின்றோம். நம்முடைய பேராயர் அவர்கள் இந்த வேதாகமத்தை உங்களுக்கு தர நான் அன்போடு அழைக்கிறேன். அன்பானவர்களே, நம்முடைய பேராயர் அவர்கள் இன்றைக்கு நம் மத்தியிலே இருப்பது மிகப்பெரிய சிறப்புக்குரிய நிறைவான ஒரு ஆசீர்வாதமாகும். குடும்பத்தாருடைய அழைப்பை ஏற்று அவர்களை கௌரவிக்கும் முகமாக மணமக்களை வாழ்த்தி இந்த திருமணத்தை நடத்தும்படியாக வருகை தந்த நம் அன்பு பேராயர் பேரருள் திரு டாக்டர் வே தேவசகாயம் ஐயா அவர்களை இந்த திருச்சபையின் நிர்வாக குழு, செயலர், பொருளர், போதகர் சார்பில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றோம். கூடி வந்திருக்கிற உங்கள் அனைவரின் சார்பிலும் வாழ்த்தி வரவேற்கின்றோம். செக்ரட்டரி ட்ரெஷரர் வந்திருக்கீங்களா? வரல இல்லை? ஜாஷ்வா சுரேஷ் வந்திருக்கீங்களா? மிஸ்டர் ஜாஷ்வா, மிஸ் சுரேஷ், ரைட். வேதாகமத்திலிருந்து ஒரு சிறிய வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்கலாம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் துவக்கமுள்ள பகுதியை நாம் வாசிக்க கேட்கலாம். வாசிக்கும்படியே தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் பரிசுத்த பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் அடங்கியிருக்கிறது. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் உள்ளது. வசனம் துவங்கி வாசிக்கிறேன். அன்பு நீடிய சாந்தம் தயம் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் ஒழிந்து போம், அந்நிய பாஷைகள் ஆனாலும் ஓய்ந்து போம், அறிவானாலும் ஒழிந்து போம். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போம். நான் குழந்தையாக இருந்தபோது குழந்தை போல பேசினேன், குழந்தை போல சிந்தித்தேன், குழந்தை போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்து விட்டேன். இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்ளுவேன். இப்பொழுதும் விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. வாசிக்கும்படியே தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் வாசித்தாயிற்று. இயேசுவே உமக்கே மகிமையுண்டாவது. அன்பானவர்களே, திருமண ஆராதனைக்கு வருகை தருகின்ற போதகர்களை வைத்தே அந்த குறிப்பிட்ட மணமக்களுடைய குடும்பத்தாருக்கும் திருச்சபைக்கும் போதகர்களுக்கும் இருக்கிற உறவை நாம் புரிந்து கொள்ளலாம்.
இந்த நாளிலே வருகை தந்திருக்கிற சென்னை பேராயத்தின் மூத்த போதகர்களுக்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். நம் மத்தியிலே வருகை தந்திருக்கக்கூடிய தற்போதைய கத்தீட்ரல் ஆலயத்தின் போதகர் அருள் திரு டி தேவபுத்திரன் ஐயர் அவர்கள் சென்னை பேராயத்திலே மூத்த ஆயர்களிலே ஒருவர். சென்னை பேராய செயலராக செயல்பட்டவர்கள். பல்வேறுபட்ட ஊழியங்களிலே பல்வேறுபட்ட திருச்சபைகளிலே திருப்பணி ஆற்றிய பெருமை உடையவர்கள். அவர்களை இந்த திருச்சபையின் சார்பிலே வாழ்த்தி வரவேற்கின்றோம். இந்த திருச்சபையின் முன்னாள் போதகரும் கூட. அதே போல அருள் திரு மார்ட்டின் ஜே பிலிப் ஐயர் அவர்கள் சென்னை பேராயத்தின் மூத்த போதகர். தற்பொழுது CSI இயேசு அன்பர் ஆலயத்திலே போதகராக அவர்கள் திருப்பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். நான் அவர் வந்தவுடனே சொன்னேன், மார்ட்டின், நான் உங்களை தினந்தோறும் சந்திக்கிறேன் என்று சொன்னேன். இஸ் வெரி ஆக்டிவ் இன் ஃபேஸ்புக் அண்ட் வாட்ஸ்அப். தினந்தோறும் இந்த ஃபேஸ்புக் பார்க்குறவங்க அவரை பார்க்கலாம். தினக்கும் அவருடைய போஸ்ட் இருக்கும். மார்ட்டின் பிலிப் அவர்கள் வந்திருப்பது தூய பவுல் ஆலயத்தினுடைய முன்னாள் போதகரும் கூட. அவர்கள் வருகை தந்திருப்பதும் நமக்கு மகிழ்ச்சி. அவர்களையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். நான் பேராயர் அவர்களை நாம் முன்னரே வரவேற்றோம். பிரசங்கங்களுக்கு உள்ளபடியே இலக்கணமாக நம்முடைய பேராயத்தில் திகழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் நம்முடைய பேராயர் அவர்கள். வந்தவுடனே ஐயா அவர்கள் தான் பிரசங்கம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். ஆனால் அவர்களுக்கு இருக்கிற ஒரு ஒழுங்கு, நான் ஆயத்தம் இல்லாமல் பிரசங்கம் செய்வதில்லை என்று உறுதியாக அவர்கள் மறுத்து விட்டார்கள். ஆகினால அந்த பொறுப்பு பெண் வீட்டு போதகர் அருள் திரு எஸ் சாமுவேல் ஐயர் அவர்களுக்கு அவர்களை நான் கேட்டுக்கொண்டேன். அவர்களும் நம்முடைய சென்னை பேராயத்திலே மூத்த போதகர்களிலே ஒருவர். தற்பொழுது அவர்கள் விடுதிகள் வாரிய இயக்குநராக அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தூய பவுல் ஆலய போதகரும் கூட. அவர்களை நான் வாழ்த்தி இப்பொழுதும் மணமக்களுக்கும் நம் அனைவருக்கும் ஆசீர்வாதமான கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள நான் அன்போடு அவர்களை அழைக்கிறேன். ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, நீர் கொடுத்த அருமையான அந்த மாலை வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உடைய வார்த்தையை நாங்கள் கேட்கும்படியாக இருக்கின்றோம். பேசுகின்ற அடியனை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. தகுதிப்படுத்தும் அருமையான மணமக்களை உம்முடைய வார்த்தையின் மூலமாக ஆசீர்வதியும். இயேசுவின் மூலமாய் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இந்த அருமையான இந்த மனமகிழ்ச்சியான இந்த மாலை வேளையிலும் கூட உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். குறிப்பாக இல்லற வாழ்க்கையை துவங்கி இருக்கின்ற ஸ்டீஃபன் பெனிட்டா உங்கள் அன்போடு வாழ்த்துகின்றேன். உங்களை இணைத்த ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையின் கடைசி மட்டும் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு வேண்டிய எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் என்றென்றைக்கும் அருளச் செய்வார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. வாய்ப்பை கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றேன். இந்த வாய்ப்பை கொடுத்த அருள் திரு ரிச்சர்ட் ஆம்ப்ரோஸ் ஐயா அவர்களுக்கும் பேரரை அவர்களுக்கும் மனமாக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐயா இன்ட்ரடக்ஷன்லேயே சொல்லிட்டாங்க, இறையியல் வல்லுனர், அது மட்டுமல்ல எனக்கு ஆர்டினேஷன் கொடுத்தவங்க, அது மட்டுமல்ல சிறந்த ஒரு அருளுரையாளர் என்று சொல்லிவிட்டு அவங்க பிரசங்கம் பண்ணல. அவர் பதிலாக சென்ட் பால் சைர் பண்ணுவார் போது அவருடைய சிக்கலை உண்மையாக உணர்ந்து கொண்டேன். ஒரு பெரிய இறையியலாளர் மத்தியிலே வைத்துக்கொண்டு அவங்க முன்னாடி பிரசங்கம், பொதுவாக எனக்கு 2 இடத்துல பிரச்சனை வரும். ஒன்று, பேராயர் முழுதாக பிரசங்கம் பண்ணுவது ஓடாது. 2வது, என்னுடைய தாய் திருச்சபையில் பிரசங்கம் பண்ணுறதுக்கு ஓடாது. மற்ற எந்த புல்பிட்னாலும் சாதாரணமாக பேசிட்டு போயிடுவேன். ஒன்று பிஷப் முன்னாடியும் பேசுகிறதுக்கு ஓடாது. 2வது, என்னுடைய தாய் திருச்சபைக்கு சென்றாலும் பிரசங்கம் ஓடாது. பார்க்கும்போதெல்லாம் நம்மளை ஒரு சாம்பியலை தான் பார்ப்பாங்க. ஒரு மாதிரி இந்த உறவு என்பது வேறு விதமாக இருப்பதனால அருளர் என்பது அந்த அளவுக்கு ஒரு விரைவாக இருக்காது என்பதை உணர்ந்தேன். எனினும் கடவுள் கொடுத்த அந்த வாய்ப்பை மணமக்களுக்கு ஆசீர்வாதமாக ஒரு சில காரியங்களை நான் சொல்லி நிறைவு செய்ய ஆசைப்படுகின்றேன். பெனிட்டா இன்னைக்கு காலையில் கூட அவங்க ஃபேமிலியாக சர்ச்சுக்கு வந்தாங்க. அது பெரிய விஷயம். பொதுவாக திருமணத்துக்கு 2 நாள் 3 நாள் முன்னதாகல மணமக்கள் எல்லாம், சார் ஃபோட்டோகிராஃபர் 10 நிமிஷம் விட்டுருங்க, 10 நிமிஷம் உட்காந்துருங்க. எல்லோரும் 3 நாள் பேக்கேஜ் மாதிரி வச்சு மேக்கப் எல்லாம் போட்டு அந்த ஒரு ரிஹர்சல் இருக்கிறத விட்டுட்டு இன்னைக்கு காலை வழிபாட்டில் 7 மணி வழிபாட்டில் பெனிட்டாவை பார்த்தது மிக்க மகிழ்ச்சி. அவங்க அப்பா அம்மா
மணமகள் 3 பேர் வந்து காலையில் சர்வீஸில் கலந்து கொண்டு திருவிருந்து எடுத்துவிட்டு சென்றார்கள். உண்மையாகவே இது இந்த அளவுக்கு இவர்கள் ஆண்டவர் மீதும் ஆலயத்தின் மீதும் கொண்டுள்ள அக்கறையை, நல்ல ஒரு எண்ணத்தை காட்டுகிறது என்று சொன்னாலும் மிகையாகாது. எனவே ஸ்டீஃபன் உண்மையாகவே கொடுத்து வைத்தவர். அருமையான பெனிட்டாவுடைய குடும்பம் ஒழுங்காக ஆலயத்துக்கு வருகின்ற குடும்பம், எல்லா விதமான ஆலய காரங்களிலும் ஈடுபடுகின்ற குடும்பம், ஊழியர்களை மதிக்கின்ற குடும்பம். அறுவடை திருநாள் என்றால் அந்த குடும்பத்துக்கு தனி ஸ்டால் உண்டு. மொத்த ஃபேமிலி இறங்கி அவங்க வந்து ஒரு பெரிய ஸ்டாலை வச்சு லைவாக வந்து எல்லாம் செய்யக்கூடிய ஆலயத்திற்காக இருக்கின்ற ஒரு குடும்பம். அப்படிப்பட்ட ஒரு மகள் எங்களுடைய ஆலயத்திலிருந்து இங்கு வருவது எங்களுக்கு ஒரு இழப்பாக இருந்தாலும், தொடர்ந்து அருமையான மகளுடைய ஊழியத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளும்படியும், ஸ்டீஃபன் அருமையான மகள் பெனிட்டாவோடு இணைந்து வாழுகின்ற உங்கள் வாழ்நாள் எல்லாம் மகிழ்ச்சியாக வாழும்படியும் உங்களை அன்போடு நான் வாழ்த்துகின்றேன். திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியான துவக்கம்தான், ஆனால் அது ஒரு கடினமான ஒரு பாதை. என்னடா எடுத்தோன்னு ஐயறது மாதிரி சொல்கிறாரு அப்படின்னு. உண்மையா ஃபேமிலி லைஃப் இஸ் நாட் தி பெட் ஆஃப் ரோசஸ். அது பூக்களின் மேல் நடக்கின்ற பாதை அல்ல. குடும்ப வாழ்க்கையிலே கரடு முரடுகள் இருக்கும், முட்கள் இருக்கும், நல்ல ஒரு செழிப்பான ஒரு பாதையும் இருக்கும். இட்ஸ் லைக் ஏ கிராஃப். ஆனால் ஆண்டவர் அடிப்படையில் நமக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஆழமான ஒரு புரிந்து கொள்ளுதல், கடவுள் நம்மை இணைத்திருக்கின்றார். அதான் நீங்கள் வாக்குறுதி கொடுத்துருப்பீங்க இல்லையா, வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவெண்ணத்திலும் வாழ்நாள் இறுதி வரை. ஸோ இந்த வாக்குறுதியை உங்களுடைய வாழ்க்கையின் கடைசி மட்டும் நீங்கள் வாழ்க்கையிலே கடைப்பிடிப்பீர்கள் என்றால், அந்த நம்பிக்கையோடு வாழ்வீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை இனிமையாக இருக்கும். ஆண்டவருடைய திட்டம் நீங்கள் உலகத்தில் ஒன்று சேர்ந்து வாழ வேண்டும் என்று சொல்லி கடவுள் உலகத்தை படைத்தார். மனிதன் தனிமையாக இருப்பது நல்லது என்று சொல்லி ஆதாமுக்கு ஏற்ற துணையாக ஏவாளை உண்டாக்கினார். அதுக்கப்புறமா தான் கிரியேஷனே வந்து ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. ஏவாள் இல்லாமல் கிரியேஷன் ஃபுல்ஃபில் ஆகலை. ஸோ குடும்பம் என்பது கணவன் மனைவி இணையும் பொழுது அது முழுமை அடைகின்றது. அப்போ என்ன ஆகுதுன்னா, கடவுளுடைய மிக முக்கியமான விருப்பம் என்னென்றால் இணைந்து வாழ வேண்டும், மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று சொல்லிதான். ஆனால் மனிதன் பிற்பாடு தன்னுடைய பாதையை தெரிந்து கொள்ளும் பொழுது கடவுளை விட்டு விலகி செல்லுகின்றான். இன்னைக்கு ஸ்டீஃபன் பெனிட்டா உங்களை இணைத்த கடவுள் நீங்கள் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று சொல்லிதான் எதிர்பார்க்கின்றார். ஆனால் அந்த நடக்கின்ற பாதை நம்முடைய கையில் தான் இருக்குது. இந்த மாலை வேளையிலும் கூட ஒரு 3 காரியத்தை சுருக்கமாக நான் கூறி ஜெபித்து நிறைவேற்றி ஆசைப்படுகின்றேன். தூயார் அருளை கொடுப்பாராக. உங்களுடைய வாழ்க்கை எப்படி, ஹவு டு ஹாவ் எ சக்சஸ்ஃபுல் ஃபேமிலி லைஃப், ஒரு 3 காரியத்தை நான் உங்களோடு பகிர்ந்து ஆசைப்படுகிறேன். அடிப்படையாக எடுத்துக்கொண்டது யோவான் எழுதின நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரம் முதல் 10 வசனங்கள். 1 கொரிந்தியர் 13 வருது, பட் பேசிக்காக அதில் எடுத்தது 3 காரியங்களை அங்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய ஃபேர்வெல் ஸ்பீச்சில் சீஷர்களுக்கு சொல்கின்றனர். முதலாவதாக, உங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால் அபைட் இன் காட்ஸ் வேர்ட். அதான் துவங்குதலையா யோவான் 15, என்னில் நிலைத்திருங்கள், என்னுடைய வார்த்தையில் நிலைத்திருங்கள். எனவே ஸ்டீஃபன் பெனிட்டா நீங்கள் இருவரும் இணைந்து உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருடைய வார்த்தையில் நிலைத்திருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். எப்பேற்பட்ட துன்பங்கள், கஷ்டங்கள், போராட்டங்கள் வந்தாலும் அவற்றை நீங்கள் ஜெயிக்க முடியும் என்பதிலே சந்தேகம் இல்லை. நாம் அநேக முறை ஜெயிக்கின்றோம். என்ன நம்ம ஜெயிக்கிறோம், வாழ்க்கையிலே போராட்டமே வரக்கூடாது, கஷ்டமே வரக்கூடாது ஜெபிக்கின்றோம். அந்த ஜெபம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தவறான ஜெபம்தான். இந்த வாழ்க்கையில் போராட்டங்களையும் கஷ்டங்களையும் சந்திக்காமல் இருக்க முடியாது. ஆனால் அதை நாம் எவ்வாறு மேற்கொள்ளுகின்றோம், அதை எவ்வாறு ஜெயிக்கின்றோம் என்பதுதான் வாழ்க்கையே. அப்போது இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறாங்க, கடைசியில் சொல்லும் பொழுது என்னுடைய வார்த்தையில் நிலைத்திருங்கள், அபைட் இன் மை வேர்ட். இன்னைக்கு கடவுள் வார்த்தையை நாம் அநேக இடங்களில் கேட்கின்றோம். கோயிலில் பிரசங்கத்தை கேட்குறோம், அப்புறமா யூடியூப்பில் பிரசங்கம் கேட்குறோம், பல டிவி சேனல்ஸை பிரசங்கம் கேட்குறோம். வி ஆர் லிசனிங் காட்ஸ் வேர்ட், பட் இட்ஸ் கொஸ்டனபிள் ஆர் வி அபைட் இன் காட்ஸ் வேர்ட். கடவுளுடைய அருளுரையை கேட்கின்றவர்களாக இருக்கின்றமை தவிர கேட்கின்ற அருளுரையில் வார்த்தையில் நாம் நிலைத்திருக்கின்றோமா என்பதை தான் நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். ஸோ கடவுளுடைய வார்த்தை என்னால் என்ன, ஹவு கேன் வி அபைட் இன் காட்ஸ் வேர்ட். ஸோ என்ன அப்படின்னு அர்த்தமா, என்னுடைய புரிந்துகொள்ள என்ன தெரியுங்களா, நிலைத்திருப்பது என்றால் இமிட்டேட்டிங் ஆர் ஹேவிங் காட்ஸ் குவாலிட்டி ஆர் ரிஃப்ளெக்டிங் காட்ஸ் நேச்சர் இன் அவர் டே டு டே லைஃப் இஸ் அபைடிங் இன் காட்ஸ் வேர்ட். கடவுளுடைய குணங்களை நம்முடைய வாழ்க்கையில் அனுதினம் பிரதிபலிப்பது தான் கடவுள் வார்த்தையில் நிலைத்திருப்பது. அப்போது கடவுளுடைய தன்மை என்ன, 2 மிக முக்கியமான தன்மை கடவுளுடைய தன்மை. ஒன்று நம்மிடம் எதிர்பார்க்கின்ற தன்மை, ஒன்று ஹோலினஸ், 2வது ஃபெய்த்.
இந்த ரெண்டும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால் we can have the image of God in us. பரிசுத்தமும் விசுவாசமும். திருமறை முழுமையாக இதைதான் சொல்லுகின்றது. நம்மை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமும் பரிசுத்தராய் இருக்க கடவோம். பேதுரு சொல்லுகின்றார், நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். That is the basic core of God's word. இரண்டாவது faith. ஏசாமியுடைய முழு பிரசங்கமும் விசுவாசம் 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 தான். நீங்க அநேக வாழ்க்கையில் வருகின்ற போராட்டங்களுக்கு மிக முக்கியமான காரணம், நாம் நம்முடைய நம்பிக்கையை பணத்தின் மீதும் உலகத்தின் மீதும் நம்முடைய மனிதனுடைய புயத்தின் மீதும் வைக்கின்றோம். ஸோ இவரை நம்பினா நம்முடைய வாழ்க்கை நடக்கும், இந்த பணம் இருந்தால் நமக்கு போதும், இந்த பதவி இருந்தால் போதும். we are relying ourselves on this materialistic world. ஆனால் திருமறை சொல்லவே இல்லை, நீ விசுவாசித்தால் கடவுள் மகிமையை காண்பாய். விசுவாசம் வைக்கிறவன் என்னிலும் அதிகமான ஒரு காரியத்தை செய்ய முடியும். இந்த ஆண்டவருடைய வார்த்தையின் மீது நடக்கின்றவன் கற்பாறை மீது கட்டின அந்த இல்லத்திற்கு ஒப்பாய் இருக்கின்றான். ஸோ இதுதான் அபைடிங் காட்ஸ் வேர்ட். ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் தினந்தோறும் பரிசுத்தம் இருக்கும் பொழுது, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஆண்டவர் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டவர்களாய் வாழும் பொழுது, எத்தகைய சவால்களையும் சந்தித்து வாழ்க்கையை உங்களால் ஜெயிக்க முடியும் என்பதிலே எந்தவித சந்தேகம் இல்லை. இரண்டாவதாக அபைடிங் இன் காட்ஸ் லவ். பின்னப்போதில் சொல்லுவார் ஆண்டவர் சொல்வார், என்னுடைய அன்பில் நிலைத்திருங்கள், என்னுடைய அன்பில் நிலைத்திருங்கள். அப்போ கடவுளுடைய அன்பு என்றால் என்ன, மனுஷனுடைய அன்பு என்றால் என்ன? என்னை பொறுத்த வரைக்கும் திருமறையும் சார்ந்து பார்க்கும் பொழுது, காட்ஸ் லவ் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஹியூமன் பீயிங் லவ். என் அன்பு எப்படித்தனமா இருக்கும், என்னுடைய மனதிற்கு ஏற்றவாறு யார் நடக்கின்றார்களோ ஐ வில் லவ். என் மனதிற்கு ஏற்றவாறு யார் நடக்கவில்லையோ அவர்களை நான் விரும்ப மாட்டேன். அப்படிதானே? எனக்கு ஒத்த கருத்து உள்ளவரையும் நான் நேசிப்பேன், என்னுடைய கருத்தியல் முரண்பாடு உள்ளவர்களை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஸோ எதையோ எதிர்பார்க்கின்ற ஒன்றுதான் மனிதனுடைய அன்பு. கிவ் அண்ட் டேக் பாலிசி தான். இதுதான் குடும்பத்திலும் இருக்கின்றது. என் மனைவி என் மனதிற்கு ஏற்றது போல் நடப்பாள் என்றால் ஐ லவ் மை ஒய்ஃப். என் கணவன் எனக்கு ஏற்றது போல் நடப்பார் என்றால் ஐ லவ் மை ஹஸ்பண்ட். தட் இஸ் அ ஹியூமன் நேச்சர். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு அப்படி அல்ல. நாட் டோன்ட் அபைட் இன் ஹியூமன் பீயிங்ஸ் லவ், பட் அபைட் இன் காட்ஸ் லவ். அது என்ன காட்ஸ் லவ்? பவுல் ரொம்ப அழகா சொல்வார், ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், நாம் பாவிகளாக இருக்க கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே அவர் நம் மீது வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். அப்போ என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் நம்முடைய குறைவுகள் மத்தியில் நம்மை நேசிக்கின்றார். நாம் பாவிகளாக இருக்கையில் தான் கிறிஸ்து மரித்தாரை தவிர, நான் நீதிமானாக இருப்பதனால் கிறிஸ்து மரிக்கவில்லை. அப்போ கிறிஸ்துவின் அன்பு என்பது சம்திங் சாக்ரிஃபிஷியல் லவ், அகப்பே லவ். இந்த அகப்பேலுடைய மெயின் முக்கியமான கோர் என்ன தெரியுங்களா? அக்செப்ட். வந்து சாஃப்டாக இருக்கலாம், வெயிட்டாக கொஞ்சம் பேசலாம். நீங்கள் அம்மா இவ்வளோ அமைதியானவங்க,
நீ மட்டும் வாய் பேசுறிய, அது அப்படி இல்லை. அது பெனிட்டாவோட நேச்சர். முதலாவது we should understand everybody nature, every human being are unique. அந்த அக்செப்டன்ஸ் லைஃப்ல ஃபர்ஸ்ட் இருக்கும் பொழுது தான் forgiveness வரும். இந்த ரெண்டுத்துக்கும் வரணும்னா பேசிக்கா என்ன இருக்கணும்? சாக்ரிஃபிஷியல் லவ். இந்த அன்பு இருக்கும் பொழுது உடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? மகிழ்ச்சியாக இருக்கும். எப்படி கிறிஸ்து நம்முடைய பாவங்களோடு நம்ம ஏற்றுக்கொள்கின்றாரோ, எப்படி கிறிஸ்து நம்முடைய பாவங்களை தொடர்ந்து மன்னித்துக் கொண்டிருக்கின்றாரோ, அதே போல் நீங்கள் ஒருவரை ஏற்றுக்கொண்டு ஒருவரை மன்னித்து வாழும் பொழுது அந்த கிறிஸ்துவின் அன்பு உங்களுக்குள்ளா இருக்கும் என்பதிலே எந்தவித சந்தேகம் இல்லை. ஸோ அபைட் இன் காட்ஸ் வேர்ட், அபைட் இன் காட்ஸ் லவ். கடைசியாக அபைட் இன் காட்ஸ் சர்வீஸ். உங்களை கடவுள் நினைத்ததன் மிக முக்கியமான நோக்கம், குடும்பம் உருவாக்கப்பட்டதன் முக்கியமான நோக்கம் ஏதோ நான் மட்டும் வாழ வேண்டும், என் பிள்ளைகள் மட்டும் வாழ வேண்டும் என்பது நோக்கம் அல்ல. கடவுள் ஆபிரகாமை அழைக்கும் பொழுது அவர் சொல்றாரு, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில், உன் நிமித்தம் பூமியில் உள்ள சந்ததிகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். So you are the blessing to all. So ஸ்டீஃபன் பெனட்டா, ஆண்டவர் உங்களை இணைத்ததன் மிக முக்கியமான நோக்கம் நீங்கள் மட்டும் மகிழ்ச்சியாக, நீங்கள் மட்டும் கம்ஃபர்டபிள் ஜோன் வாழும் அல்ல. As a family you should serve God. What do you mean by serve God? இதை ஊழியம் செய்வது மட்டுமல்ல, சமூகத்திலே அடித்தளத்திற்கின்ற மக்களுக்கும் ஏழைகளுக்கும் உதவி செய்வது, சமூக கரிசனையோடு வாழ்வது, குடும்பமாக உங்களால் முடிந்த உதவியை மற்றவர்களுக்கு நீங்கள் செய்யும் பொழுது அது ஆண்டவருக்கு பிரியமுள்ளதாக இருக்கும். மற்ற 25ஆம் அதிகாரம் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் அதானே, இந்த சிறியரில் நீங்கள் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். ஸோ ஏசாமி ரொம்ப அழகாக சொல்றாங்க, நான் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி வந்தேன். ஸோ இந்த நேச்சர், இந்த சர்வன்ட்ஹுட் நேச்சர், என் குடும்பம் மட்டும் மகிழ்ச்சியாய் வாழ்ந்தால் போதாது, என்னை சார்ந்தவர்கள் மட்டும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தால் போதாது, என் ஆலயத்துக்காக நான் குடும்பமாக உழைக்க வேண்டும், சமூகத்தில் இருக்கிற அடித்தள மக்களுடைய வாழ்வுக்காக நான் குடும்பமாக உழைக்க வேண்டும் என்று சொல்லி ஏசாமியுடைய நேச்சர், அந்த மினிஸ்ட்ரியல் நேச்சர் உங்களுக்குள் இருக்கும் என்றால் உங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும், சவால்களை ஜெயிக்கக்கூடிய வாழ்க்கையாக இருக்கும் என்பதிலே எந்தவித சந்தேகம் இல்லை. 3 காரியங்களை மறந்துடாதீங்க. அபைட் இன் காட்ஸ் வேர்ட், த கோர் ஹோலினஸ் அண்ட் ஃபெய்த். அபைடிங் இன் காட்ஸ் லவ், த கோர் அக்செப்டன்ஸ் அண்ட் ஃபர்கிவ்னஸ், அண்ட் அபைட் இன் காட்ஸ் சர்வீஸ். ஸோ இந்த 3ஐயும் நீங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும் என்பதிலே சந்தேகம் இல்லை. ஒன்னே ஒன்று மட்டும் நான் சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். பொதுவாக எல்லா திருமணத்திலும் நான் சொல்லி கொண்டு தான் வருகின்றேன். நிறைய மேரேஜஸ் பார்க்குறோம், நிறைய டிஸ்பியூட்ஸ் வருது, நிறைய ஃபேமிலி ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. இப்போ ஸ்டீஃபன் பெனிட்டா வரும்பொழுது சந்தோஷமாக வாழணும்னு தான் வராங்க. நீங்கள் அநேக குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்கும், திருமணமாகி 6 மாதம் 1 வருடத்திற்குள் வருகின்ற பிரச்சனைகளுக்கும் அடிப்படை காரணம் என்ன தெரியுங்களா? ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்க மாட்டேன்றாங்க, அப்பா அம்மாவாக தான் இருக்கிறாங்க. ஸோ 4வதாக ஒன்றை ஒரு அப்பீலாக மட்டும் ரெக்வஸ்டாக பேரண்ட்ஸுக்கு வைக்கிற, நாட் ஓன்லி இந்த மணமக்களுடைய தம்பதியருக்கு மட்டுமல்ல, இங்கே இருக்கின்ற எல்லாருடைய பெற்றோருக்கும் சொல்லுகின்ற ஒரு ஆலோசனை வென்றால், உங்களோட பிள்ளைங்க மகிழ்ச்சியாக இருக்கணும்னு தான் சேர்த்து வைக்கிறோம். ஆஃப்டர் த மேரேஜ் டோன்ட் இன்டர்ஃபியர் த லைஃப். இதுதான் நீங்கள் அநேக குடும்பத்தில் தோல்விகளுக்கு காரணமாக இருக்கின்றது. அதாவது என்ன யோசிக்கிறாங்கன்னா, திருமணமான பிற்பாடு மகனை வெளியிருந்து கண்ட்ரோல் பண்ணுவது, ஸ்ட்ரெயிட்டாக கண்ட்ரோல் பண்ணுவது. என்ன அவன் பொண்டாட்டி இவ்வளோ நேரம் தூங்குறா, என்ன அவன் பொண்டாட்டி ரொம்ப வாய் பேசுகிறா, அதாவது ஒரு கசப்பு விதையை குடும்பத்தார் விதித்து கொண்டே இருப்பார்கள். அது வயசு வருஷம் 2 பக்கமும் மாறும். என்ன அவன் ஹஸ்பண்ட் சரியில்லை, என்ன அவன் நீ கண்ட்ரோல் பண்ணுறியா பண்ணலையா, நீ ஆரம்பத்திலே உன் பொண்டாட்டியை பிடிச்சாதான் அடங்குவா, இதெல்லாம் யார் சொல்லிக் கொடுப்பா? வெளியே சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. உள்ளுக்குறவங்க குடும்பத்தார் தான் முதல்ல அந்த விதையை விதைக்கின்றார்கள். அந்த விதை கசப்பாக மாறுகின்றது, கசப்பு லாஸ்ட்ல பிரிவினையாக கொண்டு செல்லுகின்றது. எனவே 4வது குறிப்பு யாருக்கு என்றால் பெற்றோர்களுக்கு தான். தயவு கூர்ந்து உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீங்கள் தலையிடாதிருங்கள். வெளியே ஆலோசகராக இருங்க. லெட் தம் ரன், லெட் தம் ஸ்விம். நீச்சல் கற்றுக்கிறவன் ஒரு வாட்டி முழுகாமல் அவனால் நீச்சல் கற்றுக்க முடியாது. சைக்கிள் ஓட்டும் போது கீழே விழுந்து கால் அடிபட்டால் தான் சைக்கிள் கற்றுக்க முடியும். அவங்கள நீங்கள் செயல்பட விடுங்க. நீங்கள் அவனை கைப்பிடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. லெட் தம் ஹேவ் தர் ஓன் லைஃப். வெளியே இருந்து ஆலோசனை சொல்லுகிறவர்களாக மட்டும் நீங்கள் இருப்பீர்கள் என்றால், எந்த நோக்கத்திற்காக உங்கள் பிள்ளைகளை பெற்றெடுத்து, எந்த நோக்கத்திற்காக உங்களுடைய பிள்ளைகளை இன்னைக்கு திருமணம் செய்து கொள்கின்றீர்களோ அந்த நோக்கம் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். ஏசாமி அழகாக அம்மா கூட சொல்றாரு, ஸ்ரீயே என் வேலை இன்னும். Jesus never allowed his mother or his family to interfere in his
மினிஸ்ட்ரி ரொம்ப அழகான உதாரணம். அப்படிப்பட்ட காரணங்களை இந்த பெற்றோர் மட்டுமல்ல, இங்கே இருக்கின்ற பெற்றோரும் நாம் கடைபிடிக்கும் பொழுது நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். கடவுளுடைய ஆசீர்வாதம் நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் நிலைத்திருக்கும் என்பதிலே சந்தேகம் இல்லை. ஸ்டீஃபன் பெனிட்டா, நீங்கள் மகிழ்ச்சியோடு அன்போடு வாழ வாழ்த்துகின்றேன். கடவுளை எங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Thank you. ஸ்டீஃபன் பெனிட்டா, நீங்கள் இருவரும் ஒரு புதிய ஃபேஸ், வாழ்க்கையின் புதிய பகுதிக்கு நீங்கள் கடந்து வருகிறீர்கள். உங்களுக்கு ஒரு நல்ல ஆவிக்குரிய போதனை இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அனுபவ போதனையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அதை கடைபிடித்து சிறப்புற வாழ போதகர்கள் சார்பில் மீண்டும் உங்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன். செய்தி கொடுத்த எஸ். சாமுவேல் ஐயர் அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளை நாம் தெரிவிக்கின்றோம். இப்பொழுதும் நாம் அனைவரும் எழுந்து நின்று 128ஆம் சங்கீதத்தை பாடல் வழியாக பாடுவோம். அப்பொழுது மணமக்கள் திருமேசை அண்டைக்கு ஆசீர்வாத ஜெபத்துக்கென்று கடந்து வருவார்கள். 128ஆம் சங்கீதம். அனைவரும் உட்காருவோம். 8ஆம் பக்கத்தில் இருக்கிற விண்ணப்பங்களை நாம் இப்பொழுது ஏறெடுப்போம். ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும், ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலங்களுக்கு எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தமாக, இந்த ராஜ்யம் வருவதாக, இந்த சித்தம் பரமண்டலத்திலே செய்வது போல பூமியில் செய்யப்படுவதாக. அன்றைய எங்களுக்கு தாரும், எங்கள் உதவியாய் நாம் மன்னிப்பது போல எங்கள் மன்னியும். எங்களை சோதனையில் பிரவேசிக்காமல் தீமையை ரட்சித்துக்கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமை என்றென்றைக்குள்ளே. ஆமென். ஆண்டவரே, உமது அடியாராகிய ஸ்டீஃபன் அவர்களையும் உமது அடியாளாகிய பெனிட்டாவையும் ரட்சியும். இவர்கள் உண்மையை நம்பியிருக்கிறார்கள். ஆண்டவரே, பரத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பியருளும். இவர்களை என்னென்றைக்கும் காப்பாற்றியர்களும். இவர்களுக்கு பலத்த அரணாயிரும். இவர்களை தப்புவியும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் விண்ணப்பத்தில் சேர்வதாக. தொடர்ந்து ஜெபிப்போம். சர்வ வல்லவரே, நித்திய பிதாவே,
திருமணமாகிய நியமத்தை மனக்குடும்பத்திற்கு கொடுத்து உம்முடைய ஆசீர்வாதங்களால் அதை தூய்மைப்படுத்துகிறவரே, கணவனும் மனைவியுமாய் இப்பொழுது சேர்த்து இணைக்கப்பட்டிருக்கும் நம்முடைய அடியார்களான ஸ்டீஃபன், பெனிட்டா ஆகியவர்களை ஆசீர்வதியும். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து, ஒருவர் மகிழ்ச்சியை ஒருவர் பகிர்ந்து, தங்கள் வீட்டின் கடமைகளை சேர்ந்து நிறைவேற்றி அன்பிலும் நம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதிலும் இவர்கள் எப்பொழுதும் ஒருவருக்கொருவர் உண்மை உள்ளவர்களாய் இருக்க இவர்களுக்கு அருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கின்றோம். ஆமென். ஆண்டவரும் மீட்பருமாக இயேசு கிறிஸ்துவே, நாசரத்தில் குடும்ப வாழ்க்கையில் பங்கு கொண்டவரே, இந்தும் தடையுடைய வீட்டில் ஆண்டவரும் அரசனமாக ஆட்சி புரியும். இரு மனிதருக்கு சேவை செய்தபடியே இவர்களும் பிறருக்கு தொண்டு புரி அருள் தாரும். சொல்லாலும் செயலாலும் இவர்கள் அயலகத்தாருக்கும் உம்முடைய மீட்பின் அன்புக்கும் சாட்சிகளாயிருக்க அருள் புரியும். பிதாவோடும் பரிசுத்தாவியோடும் ஒரே கடவுளாய் என்றென்றைக்கும் ஜீவித்த அரசாளுகின்ற பரிசுத்த நாமத்திலே வேண்டிக் கொள்கின்றோம். ஆமென். இரக்கமுள்ள ஆண்டவரே, கிருபை நீவால் மனுக்குலத்தை விருத்தி அடை செய்கின்ற பரமபிதாவே, இந்த உமது அடியார் புத்திர பாக்கியம் பெற்று நமக்கு துதியும் கனமும் உண்டாக அந்த பிள்ளைகள் கிறிஸ்து மார்க்கத்துக்கேற்ற சன்மார்க்கர்களாய் வளருவதை கண்டு கலிகூறும் அளவும் தேவ அன்பும் அபிமானம் உள்ளவர்களாய் ஒருமித்து வாழ இவ்விருவருக்கும் உங்களுடைய ஆசீர்வாதத்தை அருளச் செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கின்றோம். ஆமென். சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, நித்திய கடவுளே, எங்கள் உள்ளங்களையும் சரீரங்களையும் உமது கட்டளைகளின் வழியிலும் உமது கற்பனைகளுக்கு அடுத்த வேலையிலும் திருப்பி பரிசுத்தப்படுத்தி வழிநடத்த வேண்டும் என்று உம்மை வேண்டிக் கொள்கிறோம். எங்கும் எல்லா காலத்தும் நாங்கள் சரீரத்திலும் ஆத்மாவிலும் பாதுகாக்கப்பட உமது வல்லமையான ஆதரவை தாரும். எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளுடைய அன்பும் தூயாவியானுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும், சிறப்பாக கணவனும் மனைவியுமாய் இணைக்கப்பட்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஸ்டீஃபன் ஆல்பர்ட், பெனிட்டா ஜாய்ஸோடும் அவர்கள் குடும்பத்தினரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. அன்பானவர்களே, மீண்டுமாக நம் மத்தியிலே வந்து இந்த திருமண ஆராதனையை சிறப்பித்த நம்முடைய அன்பு பேராயர் பேரர் திரு அறிவர் வே தேவசகாயம் ஐயா அவர்களை மீண்டும் நன்றியோடு வாழ்த்துகின்றோம். மூத்த போதகர்களையும் அன்போடு வாழ்த்துகின்றோம். தொடர்ந்து நாம் அனைவரும் உட்கார்ந்த வண்ணமாக இந்த பாடல் தாளில் உள்ள கடைசி 2 பாடல்களை ஆசிர்வதியும் கர்த்தரே ஆனந்தம் மிகவே மற்றும் மங்களம் செழிக்க கிருபை அருளும் என்ற 2 பாடல்களையும் நாம் பாடுவோம். அப்பொழுது மணமக்கள் திருமண பதிவேட்டிலே கையெழுத்திட அவர்கள் திருமணம் பதிவு செய்யப்படும்.
ಶಾಲೆಯಲ್ಲಿ ಸಮುದ್ರನೆಲ್ಲ ಬಿಡ ತಿಪ್ಪೇದಂದಿಲ್ಲ ತಿಪ್ಪೇದಂದಿಗೆ ನಾಗ ಎಲ್ಲ ನೆಲಪಡ ಪಾತನ್ರಾ ಅಂದ್ರೆ ನೀವು ಆಡಿಚ ಮಾಡು ನೆಲ ಬರ್ತಾರ போட்டிங்க பாருங்க மாலை மாலை பிடிங்க ready sir ஐயா ready இங்க பாருங்க ready வெயிட் பண்ணுங்க தம்பி கூட நிக்க வச்சு அண்ணா 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 அவரு
நாங்கள் எடுத்துடுறோம். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் பண்ணிக்கலாம். ரெடி 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 சார், இங்கே பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க. நான் வெயிட் பண்ண சார். வெயிட் பண்ண சார். சார் 1 செகண்ட் சார். சார் சார் 1 செகண்ட் சார். ரெடி சார், கேமரா பார்க்கலாம். நான் சார் கொஞ்சம் தள்ளி ரெடி சார். மேடம் கிட்ட வாங்க. ரெடிங்க பாருங்க. ரெடி, கிளாஸ் ஃபைல் பண்ணலாம். எல்லாரும் சீக்கிரம் ரெடி. வெயிட் பண்ணுங்க. கிம்பல் ஓகே எடுத்துருங்க. சார் எடுத்துருங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெயிட் பண்ணுங்க. அப்படியே இருங்க, ஹோல்ட் பண்ணுங்க. நான் வெயிட் ஜிபி சார். வெயிட் பண்ண கேமரா பாருங்க. போங்க ப்ரோ.